ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி செய்ய போகிறோம். வரகரிசியை வச்சு இந்த லட்டு ரெசிபி செய்ய போகிறோங்க. இந்த லட்டு ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த லட்டு வரகரிசி லட்டு எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ வரகரிசி எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. ஊற வச்சுட்டு அதை நல்லா நிழல்லையே காய வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் கழுவிட்டு க்ளீன் பண்ணி நான் ஊற வச்சிட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அதை நான் நிழல்லையே காய வச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், எனக்கு நல்லா காஞ்சிடுச்சு. நான் ஒரு துணியில் நிழல்லையே காய வச்சு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு என்னோடய வரகரிசி. இப்போ இதை வந்துட்டு ஒரு வாணலியில் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மெதுவாக வறுத்தெடுக்கணுங்க. குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமாவது டைம் எடுக்கும். பொறுமையாக நம்ம வறுத்தெடுக்கணும். அப்போ தான் நமக்கு லட்டு வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. அதோட நல்ல வாசனையாக இருக்குங்க லட்டு. இப்போ எனக்கு வந்து நல்லா வறுபட்டுருச்சு. நான் இப்போ இதை இறக்கி ஆற வச்சுக்க போகிறேன். பாருங்கள், ஆறினதுக்கப்புறம் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன் இதை. இப்போது இது கூட ஒரு 100 கிராம் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. நம்ம சட்னிக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த கடலை. அப்புறம் ஒரு 3 ஏலக்காய். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வெல்லமானாலும் சரி, கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 கப் 200 கிராம் போல் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம். பாருங்கள், நல்லா சேர்ந்துருச்சு. நமக்கு நாட்டு சர்க்கரையும் வரகரிசி மாவும் சேர்ந்து நல்லா கலந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கலாம். வரகரிசி லட்டு வந்து ரொம்ப சுவையாக இருக்குங்க. ரொம்ப குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான லட்டும் கூட. இப்போ இதில் வந்துட்டு நான் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நெய்யில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்ந்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நீங்கள் கொஞ்சமாக நெய் கலந்துட்டு ஒரு 2 லட்டு பிடிக்கலாம். திருப்பியும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு திருப்பியும் 2 லட்டு அதை கலந்து பிடிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்து மொத்தமாக கலந்துட்டும் நீங்கள் பிடிக்கலாம். நான் மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு மொத்தமாக மாவு ஃபுல்லாக சேர்ந்து வர மாதிரி கலந்துட்டேன். இப்போ இதை வந்து நான் லட்டு பிடிக்க போகிறேங்க. பாருங்கள், நமக்கு லட்டு வந்து எப்படி சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை எல்லாத்தையும் நான் லட்டு செஞ்சுக்கிறேன். சுவையான வரகரிசி லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த சுவையான வரகரிசி லட்டு, ஹெல்த்தி வரகரிசி லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.